ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெர்ஜின் ரிவர் சீசன் 2 அல்ல செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். செகண்ட் எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மெல் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திருடன் வந்து மெல்ல கொல்றதுக்காக உள்ள வரான் கத்தி எடுத்துட்டு. அப்பதான் வந்து மெல் வந்து கத்துறாங்க. அப்ப யாருமே இல்லை மெல்ல காப்பாத்துறதுக்கு. அப்பதான் வந்து ஜாக் வந்து ஆக்சுவலா மெல்ல பாக்குறதுக்காக தான் வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மெல் வந்து ஜாக்க பாக்குறதுக்காக போவாங்க. ஏன் நான் இந்த வெர்ஜின் ரிவரை விட்டு லீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வராங்க. அப்ப ஜாக் வந்து மெல்ல வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜாக் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம இதை பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாக் வந்து இப்ப மெல்ல பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கமா இருக்கு. நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பி போறாங்க. அப்பதான் ஒரு கத்துறாங்க மெல்லு, என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும் போதுதான் ஜாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அப்பதான் அந்த திருட வந்து கத்தி எடுத்து மெல்ல வந்து குத்துறதுக்காக கழுத்துல கத்தி வச்சு நிக்கிறான். அப்ப வந்து ஜாக் வந்து திருடனை அடிச்சுட்டு மெல்ல காப்பாத்திடுவாங்க. அப்ப வந்து மெல்லு கால்ல வந்து லைட்டா அடிபட்டிருக்கான். அப்புறம் வந்து ஜாக் வந்து மெல்ல கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஜாக் வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து டாக்கும் மெல்லும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இவ வந்து போகும்போதே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. இவளோட பிரெக்னன்சில வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு. அதனால நீ வந்து பக்கத்துல எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வீட்லயே நீ வந்து ஸ்டே பண்ணிக்கோ. உன்னோட உன்னோட பிரெக்னன்சி வர உன்னோட டெலிவரி வரை நீயே இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அவளும் ஓகே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பீச்சஸ்ன்னு ஒருத்தங்க ஜாக்கோட ஃப்ரெண்டு தான். அவங்கள அவ்வளோ காமிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க அவங்க ஆக்சுவலா வெர்ஜின் ரிவர்ல தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அந்த பொண்ணோட பையனை, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இருக்கும், கிறிஸ்டோபர் அப்படின்னு. அந்த பையனை வந்து பீச்சஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து அங்க இருக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரகடானவங்க, ரொம்ப அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே கழுத்தை நசுக்கி கொல்றதுக்காக போவாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவா, அவனை வந்து இப்படி தள்ளி விடுவா. அவன் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படியே மண்டையில அடிபட்டு அவன் ஸ்பாட்ல இறந்துடுவான். அதுக்குதான் அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு, பீச்சஸ் நீ உடனே வரியா, எனக்கு ரொம்ப இப்ப நீ வந்து இங்க ரொம்ப வந்தே ஆகணும், நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே பீச்சர்ஸ் சொல்றான், இது எந்த தப்புமே இல்லை, அவன் ஒரு கெட்டவன் தானே, அவன் இறந்து போறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் அவனை அழிச்சிடுறேன், நான் வந்து அவன் பாடி எங்கேயாச்சும் போட்டுடுறேன், நீ எங்கேயாச்சும் போயிடு, நான் உன்னோட குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்விஸ்ட் நடக்குதுன்னா, டாக் இருக்காங்கல்ல, டாக்குக்கு வந்து ஆல்ரெடி 72 ஏஜ் ஆகுது. ஆனா வந்து அவரை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு லேடி வந்து அவர் பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா டாக்கோட ஒய்ஃப் வந்து விடவே மாட்டாங்க. அந்த லேடியை வந்து பேசவே விட மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு தெரியாதனமா டாக்க வந்து டேட்டிங் கூப்பிடுறது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா வந்து டாக்குக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா இருந்தாலும் அவர் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போவாரு. அது வந்து அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மெல் வந்து ஜாக்க தேடி போறா. ஜாக்கோட பாருக்கு அவ போய் கேக்குறா, நான் இங்க வெர்ஜின் ரிவர் வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறீங்க, நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல எந்த ரீசனுக்காக இங்க விட்டு போனேன் அப்படின்னு. உடனே ஜாக் வந்து மறுபடியும் சொல்றான், நீ கண்டிப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னானே. மெல்ல என்ன சொல்றாங்கன்னா, என்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட நான் ஆல்ரெடி இழந்துட்டேன், என் பொண்ணையும் இழந்துட்டேன், இனிமே நான் உங்களையும் இழக்க விரும்பல அப்படி. ஏன்னா மெல்லுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவளுக்கு வந்து இருக்கு மைண்ட்ல. என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து அதனாலதான் அவாய்ட் பண்றாங்க மெயினாவே. ஆனா ஜாக் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எனக்கு எதுவுமே ஆகாது, நான் வந்து உன்னை ஏத்துக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. உடனே மெல் வந்து சொல்லுவாங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாக்கோட பாரை விட்டு கிளம்பி போயிடுறா. கிளம்பி போயிட்டு காரை போய் ஸ்டார்ட் பண்றா. காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவ உட்காந்து ஒரே அழுக.
கார்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறமா ஜாக் என்ன பண்றாங்க, நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போய் வீட்டுல போய் டிராப் பண்ண போறாங்க. அப்பவே வந்து மெல்லுக்கு வந்து லைட்டா அவ நினைச்சு பாக்குறான், நம்மளுக்காக இவங்க இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு. வேண்டாம் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நைட் அவங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அதோட செகண்ட் எபிசோட் முடிச்சிடுறாங்க. தேர்ட் எபிசோட் வந்து மெல் வந்து ஜாக்க வந்து அவங்க லைஃப்ல அக்செப்ட் பண்றாங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம்.